கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது அடை தோசை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்ப்போம். 200 புழுங்கல் அரிசி, 200 பச்சரிசி, 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கடலை பருப்பு, ஒரு முழு பூண்டு பல்லாக உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 பாசிப்பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, 3 கிராம்பு, தேவைக்கேற்ப உப்பு. அடை வார்ப்பதற்கு தேவையான எண்ணெய். அந்த மாவில் போடுவதற்கு இந்த முருங்கைக்கீரையை உருவி சுடும்போது அது போடணும். கருவேப்பிலை தலையும் அதோடு சேர்த்துக்கணும். சிறிதளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். இது ஊறி வந்தனையே அது அரைக்கும்போது 4 மணி நேரம் ஊறி அரைக்கும்போது அதோட சோம்பு, கிராம்பு, பட்டை, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைத்து முடித்தவுடன் அந்த மாவில் முருங்கைக்கீரையை உருவி போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லியை உருவி போட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு கலந்து நம்ம அடை தோசையாக வார்க்கணும். இப்போ ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போடுவோம். புழுங்கல் அரிசி, பச்சரிசி, கடலை பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெந்தயம். இப்போ எல்லாத்தையும் நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ அரிசி பருப்பெல்லாம் 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு வரேன். அதில் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பாருங்கள். எடுத்து வச்ச சோம்பு, பூண்டு, வரமிளகாய் 6 மிளகா, பட்டை, கிராம்பு. இது இப்போ நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு நான் எப்படி சுடுறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை கிரைண்டரில் போட்டு எப்படி இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதில் நான் உப்பு போட்டு கலக்கிறேன். இது போடுறதுக்கு முன்னே உருவி வச்ச முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி அதை போட்டுக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி, நல்லா அந்த கீரையும் கருவேப்பிலை கொத்தமல்லியையும் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம ஊற்ற வேண்டிய வேலை தான். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கல் காஞ்சனையும் ஊற்றி காட்டுறேன். கல் காஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த அடை மாவை ஊற்றுறேன். மெல்லிசாக ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொத்தமாக ஊற்றுனாக்கா வயிற்றில் அப்படியே கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு பக்கம் செவந்தோன்னு திருப்பி போட்டு நல்லா செவக்க எடுக்கணும். இதிலே நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் நல்லா அடிப்பக்கமும் நல்லா செவந்துருச்சுன்னா எடுத்துட வேண்டியது தான். சூடான சுவையான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.